இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்டது ஒரு திருப்பாடல் அல்ல. திருப்பாடல் மற்றும் 150 திருப்பாடல்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த 150 திருப்பாடல்களும் வருடத்தினுடைய 365 நாட்களிலும் திருப்பாடலாக கொடுக்க முடியாது என்கிற காரணத்தினால் மற்ற இறைவாக்கினர் புத்தகங்களில் இருக்கக்கூடிய பாடல்களை எடுத்து பதிலுரை பாடலாக திருப்பலிலே நாம் பயன்படுத்துவது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு பாடலைத்தான் இன்றைய தினத்திலே நாம் திருப்பாடலாக படிக்க கேட்டோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியானது திருப்பாடல் இல்லை, மாறாக எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். இந்த எரேமியா புத்தகத்திலே 31வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 முதல் 13 வரை இருக்கக்கூடிய இறைவசனங்களைத்தான் இன்றைய பதிலுரை பாடலாக நாம் படிக்க கேட்டோம். இந்த அதிகாரங்கள் எதை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரங்கள் என நாம் சொல்லுகிற பொழுது 2 முக்கியமான காரியங்கள். முதலாவது நாம் பார்க்கிற பொழுது எரேமியா இறைவாக்கினர் எப்பொழுதுமே அவர் சொல்லுகிற பொழுது எரேமியா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இழுத்துச் செல்லப்படுவார்கள் என்பதைத்தான் அவர் பொதுவாக சொன்னாலும் கூட அவர் அதை மட்டுமே இறைவாக்காக அறிவிக்கவில்லை, மாறாக 2 வாக்குறுதிகளையும் அவர் கொடுக்கிறார். அந்த 2 வாக்குறுதிகளும் அடங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்கள் தான் எரேமியா புத்தகம் 30வது அதிகாரமும் 31வது அதிகாரமும். இந்த 2 அதிகாரங்களும் முக்கியமான ஒரு பகுதியை விளக்குகிறது. என்னவென்று சொன்னால் 2 வாக்குறுதிகள். ஒன்று, ஆண்டவர் இஸ்ரேலை அடிமையாக அழைத்து செல்லப்பட்ட அனுமதித்திருந்தாலும் அவர்கள் கட்டாயமாக விடுதலை கொடுக்கப்படுவார்கள், அவர்கள் மீண்டுமாக இதே இடத்திற்கு அழைத்து கொண்டு வரப்படுவார்கள் என்பது முதல் வாக்குறுதி. இரண்டாவதாக, ஆண்டவராகிய கடவுள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வந்த பிற்பாடு அவர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை மேற்கொள்ளுவார் என்பதுதான் 2வது வாக்குறுதி. இந்த 2 வாக்குறுதிகளையும் உள்ளடக்கிய அதிகாரங்கள் தான் எரேமியா புத்தகம் 30வது அதிகாரமும் 31வது அதிகாரமும். இந்த அதிகாரங்களிலிருந்து இன்றைய பதிலுரை பாடலாக நாம் எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 10 முதல் 13 வரை இருக்கக்கூடிய இந்த வசனங்களை நாம் படிக்க கேட்டோம். இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது இந்த வசனங்கள் குறிப்பாக ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்கிற அந்த வரிகளை 10வது இறைவசனத்தை பல்லவியாக நாம் படிக்க கேட்டோம். இந்த வசனத்தை கேட்ட உடனே நமக்கு இன்னொரு திருப்பாடல் ஞாபகம் வந்திருக்கும். திருப்பாடல் 23, என்னாயன் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையில் என்கிற அந்த வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். தாவீது ராஜா தான் ஆயனாக இருந்து எப்படி ஆட்டு மந்தைகளை காத்தாரோ அதுபோல இறைவன் என்னை காப்பார் என்கிற நம்பிக்கையில் எழுதிய அந்த திருப்பாடலுடைய பின்னணியிலிருந்து எரேமியா இறைவாக்கினரும் கூட இறைவனை ஆயராக சித்தரித்து, அப்படி ஆயராக இருக்கக்கூடிய அவர் மந்தைகளாகிய நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை அவர் ஒன்று சேர்ப்பார், நமக்கு விடுதலை கொடுப்பார், நம்மோடு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்வார் என்கிற வாக்குறுதிகளை சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இந்த வாக்குறுதிகள் இருக்கிறது. பிரியமான நம்ம சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை நாம் இன்னும் கூர்மைப்படுத்தி நாம் பார்க்கிற பொழுது இன்னும் தெளிவான விளக்கங்களை அவர் சொல்லுகிறார். யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார் அப்படின்னு சொல்லுகிறார். எப்பவுமே அடிமைப்படுத்துகிறவர்கள் அடிமையை விட வலியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கூட ஒரு உவமையை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், வலியவனை கட்டினாலன்றி ஒரு வீட்டை கொள்ளையிட முடியாது என சொல்லுகிறார். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு வலியவன் இருக்கிற பொழுது அவனை வெற்றி கொள்வது என்பது மிகவுமே கடினமான ஒரு காரியம். வலியவனை வெற்றி கொள்வதற்கு என்பதற்கு நமக்கு ஆண்டவருடைய துணை வேண்டும். எப்படி தாவீது அரசர் கோலியாத்தை வெற்றி கொள்வதற்கு தாவீதுக்கு ஆண்டவர் துணையா இருந்தாரோ, வலிய கோலியாத்தை சிறிய தாவீது வெற்றி கொண்டது போல நாமும் இறைவனுடைய துணையோடு இருக்கிற பொழுது இறைவன் நம்மை விட வலியவர்களிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு இறைவசனமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளிலே, கஷ்டங்களிலே, துன்பங்களிலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் நமக்கு விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். நம்மிலும் வலியவனிடமிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த இறைவசனங்கள் மிக அழகாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. இன்னும் சிறப்பான இறை வார்த்தைகள் இந்த பாடலிலே அடங்கி இருக்கிறது. இன்னும் அவர் சொல்லுகிறார், கன்னி பெண்களும் இளையோரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார்கள், ஆடி பாடி கொண்டாடுவார்கள் என சொல்லுகிறார்.
அதுவும் எங்கே? சீயோன் மலை மீது. அப்படின்னு சொன்னால் அடிமைத்தனத்திலிருந்து இழுத்து செல்லப்பட்ட இடத்துல அல்ல, மாறாக அவர்கள் மீண்டும் ஒன்றாக கூட்டிச் சேர்க்கப்பட்டு எந்த இடத்திலிருந்து அவர்கள் சென்றார்களோ அதே இடத்துக்கு மீண்டும் அவர்கள் அழைத்து வரப்பட்டு அந்த இடத்திலே இறைவனை புகழ்ந்து அவர்கள் பாடுவார்கள்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய அழுகையை நான் மாற்றுவேன், அவருடைய கண்ணீரை நான் துடைப்பேன், அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன், அவருடைய துன்பத்தை இன்பமாக மாற்றுவேன் என்கிற வாக்குறுதியையும் அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அழகான ஒரு இறைவசனம் இந்த பாடல் நமக்கு சொல்லி காட்டுது. இறைவன் நாம் அழுவதை, நாம் கண்ணீரோடு இருப்பதை, நாம் துன்புற்று இருப்பதை விரும்புபவர் அல்ல. மாறாக நம்முடைய அழுகையை மாற்றுகிறவர், நமக்கு ஆறுதல் தருகிறவர், நாம் துன்பங்களில் இருக்கிற பொழுது நம்முடைய துன்பத்தை இன்பமாக மாற்றக்கூடியவர். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது, இறை வார்த்தை சொல்லுகிறது, இறைவன் நமக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளிலே நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்திருக்க, ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு உந்துதலாய் அமைகிறது. ஜெபிப்போமா? எங்களை எந்நாளும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா, எங்களுடைய அழுகையை மாற்றி எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து எங்களுடைய துன்பங்களை இன்பமாக மாற்றக்கூடிய அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், கவலைகளையும், கண்ணீரையும் உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, வலியவனிடமிருந்து இஸ்ரேலை மீட்ட நீர், எங்களிலும் வலியவனிடமிருந்து எங்களை மீட்டருளும். இதோ எங்களையே முழுமையாக உன் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருபோதும் எங்களை கைவிட்டு விடாதையும் உடனிருந்து காத்து எங்களை வழிநடத்தியருளும். ஆமென்.